எதுக்குமா இவ்வளவு பதட்டம் ஆகுற அப்படின்னும் போது அங்கிள் கையை விட்டுட்டு பேசுங்க, என்ன பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றா. என்ன சொன்ன, பார்த்துக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் அங்கிள் அங்கிள் நீ எத்தனை வாட்டி இன்னைக்கு பூரா என்ன அங்கிள்னு நீ சொன்ன, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் கிட்டே இந்த மாதிரி எல்லாம் பேசுவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். உடனே நீங்க என்னோட அங்கிள் தானே, அவனுக்கு அங்கிள்னா எனக்கும் நீங்க அங்கிள் தான், வேற எப்படி கூப்பிட முடியும் அப்படின்னு கேக்குறா. இந்த நடிப்பை இன்னும் எவ்வளவு நேரம் கண்டினியூ பண்ணலான்னு இருக்க, எதுக்காக இந்த அளவுக்கு நீ இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவளுக்கு புரிஞ்சிடுது. ஐயோ இவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. எல்லாத்தையும் ஒத்துப்பேன், நீ இப்ப வரைக்கும் எதுவுமே நடக்காத மாதிரியும் என்ன யாருன்னே தெரியாத மாதிரியும் நடிச்சுக்கிட்டு இருக்க பத்தியா, அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது, அவனை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, என்ன ட்ரை பண்ணாலும் சரி, அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவன் பாட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா டேனியலோட அம்மாவுமே அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க போல. என்ன ஆச்சு அப்படின்னும் போது எங்க அங்கிள் மேல கோபமா இருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் ஃபர்ஸ்ட் கிளம்பி போயிட்டாரு, அதனால எங்க அம்மாவும் கோச்சிட்டு போயிட்டாங்க, எப்படியாவது நீ அவர்கிட்ட சாரி கேட்டு எல்லாத்தையும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றான். நீ கவலைப்படாத, அதை என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. மறுநாள் ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோ இருக்க கிளப்புக்கு போறா. அங்க பார்த்தா கிளப்ல இருக்காம ஹீரோயினை உள்ள விட மாட்டான் அவனோட ரூம்க்கு. என்ன தேடி அவனை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் போட்டு இருந்தா பாருங்க, அதை கழட்டி அந்த ஆள் மேல கடைசிட்டு கிளப்புக்குள்ள போறா. என்னவா இருந்தாலும் சரி, இவங்க குடும்பத்துக்கு வர போற மருமக இந்த மாதிரி கிளப்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அதை பார்த்துக்கிட்டு எவனும் சும்மா இருக்க மாட்டான், ஆட்டோமேட்டிக்கா அவனே என்ன தேடி வருவான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு குடிகாரன் இருக்கிறான். அவன் என்ன பண்றான்னா, வா டார்லிங் நான் உனக்கு சரக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவ வேற பிடிச்ச ஒரு தள்ளுறான், அவன் கையில இருக்க பாட்டிலையும் உடச்சு விட்டுறான். அவன் செம காண்டாயிடுறான். அதுக்கு உடனே இவ என்ன சொல்றான்னா, நான் யாருன்னு தெரியுமா, நான் பூவோட ஆளு அப்படின்னு சொல்றா. எவனா இருந்தா எனக்கு என்ன, அவனை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, இப்போதைக்கு நீ என் கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். உடனே பவுன்சர்ஸ் எல்லாம் இவனை பிடிச்சிக்கிறாங்க. மேடம் சார் உங்களை கூப்பிடுறாரு, விஐபி ரூம்ல இருக்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை முதல்ல பண்ணிருக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. நேரா அங்க போய் பார்த்தா ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். உடனே அவன் என்ன சொல்றான்னா, நானும் டேனியலும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம், நான் அவன் இல்லைன்னா செத்து போயிடுவேன், அவன் நான் இல்லைன்னா செத்து போயிடுவான், நீங்க தயவு செஞ்சு எங்களோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்றா. நமக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, அப்பவும் நீ கொஞ்சமும் கூச்சமே படாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்கன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, நம்ம 2 பேருமே அடல்ட், அது மட்டும் இல்லாம நமக்குள்ள நடந்த விஷயம் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு, அதுக்கப்புறம் நான்